இன்றைக்கி நம்ம பீட்ரூட் வச்சு ஒரு ஹல்வா செய்யலாம். அதுக்கு இது போல் நெய் சேர்த்துட்டு, நெய் நல்லா மெல்ட் ஆனதும் முந்திரி பருப்பு, பாதாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு, இந்த பக்கம் அதே நெய்யில் நம்ம துருவி வச்சுருக்க பீட்ரூட்டை சேர்த்து அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம 1 கிளாஸ் அளவுக்கு திக் பால் அதில் சேர்த்துக்கணும். பால் கண்டிப்பாக சேர்த்து அதில் வேக வைங்க. அப்போ தான் பீட்ரூட்டோட பச்சை ஸ்மெல் நமக்கு வராது. இப்போ நம்ம பாலெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி பீட்ரூட் வெந்திருக்கு. இந்த டைமில் நான் இடித்து வச்சுருக்க 2 ஏலக்காவை சேர்த்துருக்கேன். இந்த டைமில் நம்ம 1 கிளாஸ் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா கேரமலைஸ் ஆகும். மறக்காமல் இது போல் ரெசிபிஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட பீட்ரூட் சர்க்கரை எல்லாம் சேர்ந்து நல்லா கேரமலைஸ் ஆகிருக்கு. இதை கொஞ்சம் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னாக்கா வானலியில் ஒட்டாமல் நல்லா வரும். இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி, பாதாம், உலர்ந்த திராட்சை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ரொம்ப சுவையான டேஸ்டியான பீட்ரூட் ஹல்வா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.